ஹாய்! ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது மீன் தொக்கு. ரொம்ப அட்டகாசமான ஒரு தொக்கு. அதுக்கு ஒரு மீன் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன். இந்த பக்கம் வந்து வாணலில எண்ணெய ஊத்திட்டு, அதுல வந்து வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் போடணும். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா. அது எண்ணெய் காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் இல்ல ஒரு 4 ஸ்பூன் வச்சுக்கோங்க. இது வந்து தண்ணீல வேகாது. அந்த எண்ணெயிலேயே தான் வேகும். கிரேவி வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும். சாப்பிடுங்க தெரியும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு. வெங்காயம், பச்சை மிளகாய் இப்போ போட்டுட்டேனா, அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளேயே நான் வந்து மீன்ல வந்து மொளகாத்தூளு, அ ஏற்கனவே மஞ்சத்தூள், உப்பு போட்டு வச்சிருந்தேனா, அதுல ஒரு 2 ஸ்பூன் மொளகா பொடி போட்டேன். போட்டுட்டு கொஞ்சோண்டு சிட்டிகை கரம் மசாலா போட்டு வச்சேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அவ்வளோதான். அத போட்டு வச்சிருந்தது ஒரு 10 நிமிஷம் தான். அத இந்த வெங்காயத்து மேலேயே வச்சாச்சு. இப்போ வந்து அத கெளறி விடக்கூடாது. தண்ணியும் ஊத்தக்கூடாது. இது ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கிட்டு, சிம்முல மூடி வச்சு, ஒரு 10, 15 நிமிஷம் அப்படியே சிம்முலயே வச்சு வேகணும். ஒரு 5 நிமிஷம்லாம் வச்சு வேக வைக்காதீங்க. நல்லா 15 நிமிஷம் வைக்கணும். சிலர் மீனு போட்டீங்கன்னா, மீனு சமைச்சாலே பொதுவா நெறைய பேரு வேக வைக்க மாட்றாங்க. நல்லா வேக வச்சு தான் சாப்புட்ணும். இப்போ இது பாருங்க, ஒண்ணு மேல ஒண்ணு வச்சுட்டோமா? இத தட்டு போட்டு மூடி வைக்கணும். அவ்வளோதான். அப்புறம் ரெடி ஆயிடும். நல்லா செமையா இருக்கும். இது வந்து சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் மாரி வே என்ன சொல்றது? லெமன் சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம் இதெல்லாம் கூட வச்சு சாப்பிட செம அட்டகாசமா இருக்கும். இங்க பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு மேல வர வரைக்கும் சிம்முல வச்சு அங்க கலக்கலாம் கூடாது. அப்படியே கரண்டிய திருப்பாம அப்படியே வச்சிருக்கணும். அவ்வளவுதான். இந்த மீன் தொக்கு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தெரியும். டேஸ்ட் நல்லா அட்டகாசமா இருக்கும். அவ்வளோதான். சாதத்தோட மதியத்துக்கு வச்சு சாப்பிட போறோம். மீதி இருந்தா நைட்டு சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு கூட சாப்பிடலாம். அவ்ளோ அருமையா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லாருக்கும். சாப்பிடுங்க. சந்தோஷமா இருங்க.